إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت ما توفيق الا بالله عليه توكلت واليه انيب. قال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்த அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமா என்னும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற மாதம் அல்லாஹ் விடுதமாக்கி இருக்கின்ற மாதங்களில் ஒன்றான ஹரமுடைய மாதம்.
இந்த மாதம் என்பது பல்வேறு சிறப்புகளுக்குரிய ஒரு மாதம். அதே போன்று பல்வேறு அனாச்சாரங்களை உடைய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இந்த மாதத்தை புனித மாதம் என்று சொல்லி, இந்த மாதத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிற போது, இந்த வழிகாட்டுதலை விட்டுவிட்டு இந்த மாதத்தை அனாச்சாரமானதாக, ஒரு இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முற்றிலும் முரணானதாக சிலர் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி எதிரும் புதிருமாக இருவேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதம் தான் இந்த மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை அது இஸ்லாமிய நாட்காட்டி என்று சொல்லக்கூடிய கேலண்டருடைய முதல் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கம் என்று இந்த மாதத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம். இந்த மாதம் துவக்கம், அதாவது வருடப்பிறப்பின் துவக்கம் என்பதற்கும் ஷரியாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மார்க்கத்தின் ஒரு அம்சம் அல்ல. காரணம், இஸ்லாமிய மார்க்கத்தில் புத்தாண்டு என்கிற ஒரு நாளோ, புத்தாண்டு என்பதற்கான ஒரு விழாவோ எதுவுமே கிடையாது. அதன் அடிப்படையில் இந்த அடிப்படைகளை விளங்காதவர்கள் பலரும் என்ன செய்றாங்க, பிரத்யேகமான பிரார்த்தனைகள், பிரத்யேகமான துவாக்கள் என்று இந்த மாதத்துடைய துவக்கத்திலே அவர்கள் சில நூதன செயல்களை, மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை கடைபிடித்து வருவதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் இந்த மாதம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் பார்த்தோமையானால், இந்த மாதத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பான அந்தஸ்து என்னவென்று சொன்னால், ஷஹருல்லாஹி அல் முஹர்ரம் என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். எல்லா மாதமும் அல்லாஹ்வுடையதான், எல்லா காலமும் அல்லாஹ்வுடையதான். காலங்களை படைத்தவன் தான் அல்லாஹ், காலங்களை நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யூதீனி இப்னு ஆதம், ஆதமின் மகன் என்னை நோவினை செய்கிறான். அது எப்படி என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் காலத்தை ஏசுகிறான். காலத்தை ஏசுவதன் மூலமாக மனிதன் அல்லாஹ்வை நோவினை செய்கிறான். அல்லாஹ்வுக்கு அவன் ஒரு குறையை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, நானோ காலமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அதற்கான பொருளை அல்லாஹ் தஆலா விளக்குகிறான். உகல்லிபுல் லைல வன்னஹார், நான் தான் இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன். அதாவது காலம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் தான் காலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். காலம் இயங்குகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. அதனால தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படுகிற இன்பங்கள், துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதை அனைத்தையுமே கதருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விதி என்று நினைக்கிறான். அதை கடந்து செல்கிறான். வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாயிருச்சு, என்ன சொல்லுவோம், இந்த காலத்தில் நான் வியாபாரம் தொடங்கினேன், அதனால நஷ்டம் உண்டாயிருச்சு என்று சொல்லுவோமா? அல்லது என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தான் என்று சொல்லுவோமா? அப்படித்தான் ஒரு முஸ்லிம் இந்த காலங்களுடைய விஷயத்தை கடந்து செல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது புனித மாதங்களில் ஒன்று என்பதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த சிறப்பு என்பது பல இடங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற சிறப்பை போன்று, பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வீடு என்று மஸ்ஜிதுகளை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று, நாக்கத்துல்லா என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு வழங்கிய ஒட்டகத்தை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். அப்படி ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு இருந்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் சொல்லும்போது, இன்ன ஐதத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைக்கின்ற காலத்திலேயே அல்லாஹ்விடத்தில் ஆண்டின் எண்ணிக்கை 12 மாதங்களாகும். உலகத்தை படைக்கும் போதே அல்லாஹ் எழுதியிருக்கிறான், ஒரு நீதி ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த நீதி என்ன? வருடத்தில் 12 மாதங்கள் என்பது.
அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மின்ஹா அர்பஅத்து ஹுரும், 4 மாதங்கள் அதில் புனிதமிக்கவை. அந்த மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே போற்றுதலுக்குரிய, இபாதத்திற்குரிய, மனிதர்கள் முற்றிலுமா பாவங்களை தவிர்த்து விட்டு வாழ்வதற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்திருக்கிறார். அந்த மாதத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற 12 மாதங்களில் புனிதமிக்க மாதங்கள் என்பது 4 என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா? அந்த 4 மாதங்கள் எது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் தெளிவுபடுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன ஸமான கதிஸ்ததார காஹியதி, உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் காலம் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு காலம் மறுபடியும் திரும்பி விட்டது. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர், ஏனைய வேதங்களை படிக்காதவர்கள், ஏனைய சமூகங்களுடைய வரலாற்றை படிக்காதவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்லுகின்ற வாசகம் இருக்கிறது அல்லவா, ஒரு நுட்பமான செய்தியை சொல்லுகிறது. என்ன சொல்றாங்க? காலம் அதோடைய பழைய நிலைக்கு திரும்பி விட்டது என்று சொன்னால், வருடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பது மீண்டும் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்திற்கு பிறகுதான் வருகிறது. அதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வருடத்துல 8 மாதம் இருந்தது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? இன்னைக்கு நாம் பேசுறோம் இஸ்லாமிய நாட்காட்டியா இருந்து கொண்டிருக்கிற ஹிஜ்ரி காலண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த காலண்டரை நாம் பார்த்தாலும் 12 மாதம் இருக்கும். இதுல நாட்கள் வித்தியாசப்படும், ஆனால் 12 மாதம் இருக்கும். கிரிகேரியன் காலண்டர் என்று சொல்லக்கூடிய நாம பின்பற்றக்கூடிய ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லுவோம், ஆங்கில காலண்டர், அது ஆங்கில காலண்டர்ல கிரிகேரியன் காலண்டர். அந்த காலண்டரை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதில் என்ன செய்யப்படும்? 12 மாதங்கள் இருக்கும். அதே போல நம்ம தமிழ் மாதம் எடுத்தாலும் அது என்ன இருக்கும்? 12 இருக்கும். ஆனா ஒரு காலத்துல இந்த ஆங்கில காலண்டர் என்ற, அதாவது கிரிகேரியன் காலண்டர்ல 8 மாதம் தான் வருடத்திற்கும். அதுக்கு முன்னாடி 7 மாதம் இருந்தது. அப்ப 7 மாசத்துல எப்படி வருஷம் முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசம் 45 நாள் 50 நாள் கொண்டதா இருக்கு. ஒரு சில மாசம் என்ன செய்யும்? 30 நாள் கொண்டதா இருக்கு. ஒரு சில மாதம் 20 நாள் கொண்டதா இருக்கும், 25 நாள் கொண்டதா இருக்கும். என்றால் அந்த காலத்தின் மாதங்கள் எல்லாம் எப்படி நிர்ணயம் செய்யப்பட்டது என்று கேட்டால், அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள் அவருடைய பேரில், ஜூலை சீசருடைய பேரில் தான் ஜூலை என்கிற மாதம் இருக்கிறது. அகஸ்டின் என்கிற மன்னன் பேரில் தான் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. இப்படி உள்ள அந்த அரசர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை அந்த காலத்திலே செலுத்தி மாதங்களை என்ன செய்வாங்க? தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அமைத்துக் கொண்டார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அவருடைய வருகையின் மூலமாகத்தான் உலகம் மறுபடியும் என்ன செய்யுது? அதனுடைய இயக்கம், அதாவது நாட்டுடைய இந்த காலக்கணக்கு என்பது பழைய நிலைக்கு திரும்பி விட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்ன சொன்னாங்க? அதாவது மாதங்கள் என்பது காலங்கள் பழைய நிலைக்கு திரும்பி விட்டு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸனத்து 12 ஷஹரன் மின்ஹா அர்பஅத்து ஹுரும், வருடம் என்பது 12 மாதங்களுடையது. அதிலே 4 மாதங்கள் புனிதமானது. அந்த 4 மாதங்களை பற்றி சொல்லும்போது சராசு முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். அது என்ன? துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். மூணாவது முஹர்ரம். முதல்ல துல்கஅதா, துல்கஅதா என்று சொல்லுவாங்க. இந்த துல்கஅதா என்கிற மாதம், துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய அந்த மாதம், அதற்கு அடுத்தபடியாக முஹர்ரம். இந்த 3 மாதமும் அப்படியே தொடர்ச்சியாக வரும், ஒன்றரை மீன் ஒன்றாக. அடுத்ததாக 4வது மாதத்தை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரஜபு முதல் பைன ஜுமாத் வ ஷஅபான், ஜுமாதுல் ஆகிர் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திற்கும் ஷஅபானுக்கும் இடையில் இருந்து கொண்டிருக்கிற ரஜப் என்கிற மாதம். ஏன் இப்படி ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ரஜப் என்பது அன்றைய காலத்துல 2 ரஜப் இருந்தது. முதல் கோத்திரத்திற்கு ஒரு ரஜப் மாதம் இருந்தது, ரபியா என்கிற ஒரு கோத்திரம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ரஜப் மாதம் இருந்தது. அவங்க ஒரு ரஜப் என்பது ரமலான். இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கக்கூடிய ரமலானத்தை சொல்லுவாங்க, ரபியா கோத்திரத்தினர்கள் ரஜப் என்று சொல்லுவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த ஷஅபானுக்கும் ஜுமாதுல் ஆகிரா என்கிற அந்த மாதத்திற்கும் இடையிலிருந்து கொண்டிருக்கிற ரஜப் மாதம். இஸ்லாமிய நாட்காலத்தை எடுத்தீங்கன்னா 7வது மாதம் வரும். அந்த மாதம் தான் என்னது? புனிதமிக்க 4 மாதங்கள் என்று சொல்லக்கூடிய மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை நமக்கு சொல்றாங்க, வரையறுத்து சொல்லுகிறார்கள். இந்த மாதத்துடைய புனிதத்தின் அடிப்படையில்
இந்த மாதங்களில் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த மாதங்களில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அதன் அடிப்படையில் போர் விலக்கப்பட்ட மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இருந்து கொண்டிருக்கு. இந்த 4 மாதங்களை என்ன செய்யக்கூடாது? போர் புரிவது ஹராம், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அப்ப அதன் அடிப்படையில் புனித மாதம் என்று இஸ்லாமிய ஷரியாவில் கடைபிடிக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் என்பதை பொறுத்தவரை இது எப்படி இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கப்படுது என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத் இருந்தது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத்தின் போது இஸ்லாம் பறந்து விரிந்து பல நாடுகளை, பல மாகாணங்களை ஆட்சி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா உருவெடுத்தது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலிருந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதிக்கு ஆதரவாக இருக்கிறார். கலீஃபாவிடமிருந்து அவருக்கு கடிதம் வருகிறது. கடிதத்தில் ஷாபான் மாதத்தை குறிப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். அப்போது இது கடந்த ஷாபானா இல்ல வரக்கூடிய ஷாபானா அப்படின்ற குழப்பம். நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் பேச்சு வழக்குல கடன் கொடுக்க வேண்டியது தான் சொல்லுவாங்க, நாளைக்கு தரேன் அல்லது சனிக்கிழமை தரேன் அப்படின்னு, ஞாயிற்றுக்கிழமை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரம் வரும். ஒரு முதல் வாரம் போய் கேட்டா, நான் இந்த வாரம் நான் சொன்னேன், அடுத்த வாரம் தரேன்னு சொல்லல இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்வாங்க, டாக்டிக்ஸ். அது போன்றவர்களை அவருடைய கடிதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யறாங்க, இது கடந்த ஷாபானை பற்றி குறிக்கிறதா அல்லது வரக்கூடிய ஷாபானுக்கான செய்தியா தெரியலையே அப்படின்னு குழம்புறாங்க. அப்ப அதனால என்ன செய்யறாரு, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பவும் கலீஃபாவிற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீங்கள் இதிலே தேதி குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். உங்களுடைய கடிதங்கள் பல ஆளுநருக்கு செல்கிறது. சில நேரத்தில் அந்த கடிதம் சென்று சேர்வதற்கு தாமதமாகலாம் அல்லது சரியான நேரத்தில் கூட சேரலாம். ஆனால் மக்கள் என்ன செய்யணும், அதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எக்ஸ்பிரியான லெட்டரா கூட இருக்கலாம். அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும், நீங்க இந்த நாட்களை குறிப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தணும் என்று அவர் ஆலோசனை சொல்கிறார். இந்த ஆலோசனையின் பேரில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, சஹாபாக்களை அழைத்து ஒரு மஷூரா செய்கிறார்கள். அந்த மஷூராவிலே என்ன செய்றாங்க, இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமாக இதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம எங்கிருந்து நம்முடைய காலண்டரை துவங்க வேண்டும் என்கிற ஆலோசனை கேட்கிற போது ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொன்னார்கள். முதலில் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை அடிப்படையாக கொண்டு செய்யலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான தாரீக் வரலாறு நமக்கு சரியா இல்லை. அதனால என்ன செய்றாங்க, அது கைவிடப்படுகிறது. இரண்டாவது ஒரு ஆலோசனை சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் மரணித்த அந்த நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை நம்ம இஸ்லாம் அந்த மாதத்தை முதல் மாதமாக்கலாம் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. ரமலானை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற கருத்து சொல்லப்படுகிறது. இதுல இறுதி வடிவம் வெட்டப்பட்ட ஒரு கருத்து தான் என்னது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க, நாம முஹர்ரம் மாதத்தை தேர்ந்தெடுப்போம். என்ன காரணத்துக்காக அவங்க அதை தேர்ந்தெடுக்கிறாங்க என்பதை பற்றி அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன சொன்னா, இந்த முஹர்ரம் மாதம் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டியது. காரணம் என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் இந்த முஹர்ரம் மாதத்தில் நடந்தேறியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் அல்லவா, அந்த பயணம் இந்த மாதத்தில் தான் தொடக்கம் குறிக்கப்பட்டது என்கிற அடிப்படையில் எனவே செய்வோம், அதையே நம்ம இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமாக தேர்ந்தெடுப்போம் என்கிற ஆலோசனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஆலோசனை சொன்னவர் சல்மான் ஃபாரிஸி என்கிற கருத்தும் இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில் என்ன செய்றாங்க, ஒருமித்த தீர்மானத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படுகின்ற ஒரு நடைமுறை தான் முஹர்ரம் மாதம். அதாவது இஸ்லாமிய நாட்காட்டியில் இஸ்லாமிய காலண்டருடைய முதல் மாதம் என்பது இப்படித்தான் இது தேர்வாகப்பட்டது. அதல்லாமல் இது வஹீயின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்ட விஷயம் அல்ல. ஆனா அதே நேரத்தில் வஹீயின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற செய்தி என்ன, நமக்கு இந்த மாதம் அல்லாஹ்விடத்துல சிறப்பிற்குரிய மாதம், அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கின்ற மாதங்களில் ஒன்று. அதை தாண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இந்த முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்துடைய நோன்பை என்னென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சிறப்பு சொன்னாங்க, அஃதலு ஸியாமி பஅத ஸௌமி ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அதுதான் இந்த செய்தியுடைய முழுமையான தகவல். ரமலான் நோன்பிற்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு
அல்லாஹ்வுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிற முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகிற நோன்பு என்று சொன்னார். அதனால் இந்த மாதத்தில் கடைபிடிக்கின்ற நோன்புதான் சிறந்தது என்று அல்லாஹ்வின் சொன்னார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற போதே ஃபர்லான நோன்பை போன்று கடைபிடித்து வந்தார்கள். சொல்றாங்க பரந்து நோன்பு எப்படி, கட்டாய நோன்பு எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹ்வின் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இந்த முஹர்ரம் மாதத்தில் நோன்பை போட்டு வந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி அவர்கள் மக்காவில் என்ன செய்றாங்க, ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்த புதிசிலும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் நோன்பு நோட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, யூதர்கள் அந்த நாளை மையப்படுத்தி நோன்பு நோக்கிறார்கள் என்கிற தகவல் அறிந்த போது அல்லாஹ்வின் செய்றாங்க, அந்த நோம்பிற்கான காரணத்தை ஆராய்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்றாங்க, அவங்க காரணத்தை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, நாம தான் அதற்கு அவங்களை விட தகுதியாளர்கள் என்கிற அடிப்படையில் அந்த நோன்பை சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தினாங்க. பிறகு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தின் மூலமா அல்லாஹ்விற்கு ரமலான் நோன்பு கடமை என்கிற அறிவிப்பை அல்லாஹ் செய்தான். அந்த அறிவிப்பிற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கின்ற நோன்பு விரும்பியவர் நோட்டுக் கொள்ளட்டும், விரும்பாதவர் விட்டு விடட்டும் என்று சொன்னார். இந்த இது மூன்றாவது கட்டம். நான்காவது கட்டம், அந்த கட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைன் பகைது இலா காபிலிஸ் ஸலாத அஸூமன் தத்தாசிர், நான் உயிரோடு இருந்தால் என்ன செய்வேன், 9வது நாள் முஹர்ரம் 9 அன்றைக்கும், ஆஷுரா என்பது 10வது நாள், 9வது நாள் தாசு ஆண்டுக்கு நான் நோன்பு நோற்பேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்யறாங்க. அதுதான் ரசூலுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டம். ஏன் கடைசி காலகட்டத்தில் அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இமாம் இப்னு ரசூலுல்லாஹி அது போன்று ஏனைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ஆரம்பத்தில் மதீனா வந்த புதிதில் யூதர்களுடைய வழிமுறைக்கு ஒத்த செயல்களை ஆதரித்து வந்தார்கள். ஆனால் ஒரு காலத்துல யூதர்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்க மாட்டார்கள், அவர்கள் இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இந்த சத்தியத்திற்கு எதிராக சதி செய்யக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வின் விளங்குகிறார்கள். காரணம் என்ன, அல்லாஹ் சொல்லுகிறான், வலன் தர்லா அன்கல் யஹூத் வன் நஸாரா ஹத்தா தத்தபி மில்லத்தஹும். அல்லாஹ்வின் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றாதவர்கள் அவர்கள் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டாங்க. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யூத நஸாராவை பார்த்து. இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, எல்லாவற்றிலும் அவர்களுக்கு முரண்பட ஆரம்பிக்கிறார். அப்படி உள்ள ஒரு காலகட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலனிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாள் என்கிற அடிப்படையில் சாம மூசா ஷுக்ரன் இல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்றார்கள். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கின்ற வண்ணமாக அல்லாஹ்வின் தூதர் என்ன செஞ்சாங்க, ஆஷுராவுடைய நோன்பை கடைபிடித்தாங்க, மக்களுக்கு அதை என்ன செஞ்சாங்க, அறிவுறுத்தினாங்க. இப்போது அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டியிருக்கிறது என்கிற காரணத்தினால கடைசி கட்டத்தில் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதில் இன்னொரு மாற்றத்தை செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9 நோற்பேன். அவங்களுக்கு யஹூதுகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக 9, 10 என்று 2 நோம்பாக நோற்பேன் என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடுத்த வருடம் வருகிற போது உயிரோடு இல்லை. எனவே என்ன செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த 9வது நாளோட நோம்போடைய நோக்காமலேயே அறிவிப்பு மட்டும் செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள். நாம் என்ன செய்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவை அனைத்துமே நமக்கு சுன்னா என்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்றோம், 9ஐயும் சேர்த்து நம்ம நோன்பு நோக்கிறோம். இப்படித்தான் இந்த முஹர்ரமுடைய நோன்பு நமக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய வஃபாத்திற்கு பிறகு ஏறத்தாழ 30 வருடங்கள் கழித்து நடந்த கர்பலா என்கிற நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மாதம் புனிதப்படுத்துவதும், இந்த மாதத்தில் பிரத்யேகமாக அமல் செய்வதும், இந்த மாதத்தை வருடத்தின் முதல் மாதமாக தேர்ந்தெடுத்திருப்பதும் என்பதற்கும் முஹர்ரம் மாதத்தில் கர்பலா என்கிற ஒரு நிகழ்வு நடந்தது. அன்றைய காலத்தில் அன்றைய இந்த நிகழ்விலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற நிகழ்வுக்கு மார்க்கத்துக்கும் என்ன இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒரு வரலாற்று நிகழ்வு, அது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த நிகழ்வை நம்ம என்ன செய்றோம், வெறுக்கிறோம். காரணம் என்ன, அல்லாஹ்வினுடைய பேரவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அது துயரமான ஒரு நிகழ்வு என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே சில வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன, இந்த முஹர்ரம் மாதம் என்பது பீடை மாதம்,
இந்த மாதம் பீடை மாதம். திருமணம் பேச மாட்டார்கள், திருமணம் நடத்த மாட்டாங்க, வியாபாரம் தொடங்க மாட்டாங்க, வெளியூருக்கு பயணம் போக மாட்டாங்க, எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. இல்ல நமக்கெல்லாம் இது தெரியாது இல்லையா? அப்படியா அப்படி நம்ம கேட்போம். நமக்கு இதை பற்றிய எந்த ஒரு விழிப்புணர்வுமா அல்லது அதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்காது. ஆனா சமூகத்திலே வழிகெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? புரோகிதர்களாம் மௌலவிகள் என்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி போகக்கூடிய மக்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இன்றைய நாள் வரையிலும் இந்த வழக்குகள் இருக்கு. அவங்க அதுல என்ன செய்யறாங்க? பல மூட நம்பிக்கைகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த கர்பலா என்ற நிகழ்வு அதுதான் இஸ்லாமிய இன்று பரப்புரை செய்யக்கூடிய நிலையில என்ன செய்யறாங்க? ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய சமுதாயத்திலே அறியாமல் இருந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த மஹர்ரமுடைய மாதத்திலே தீ மிதிப்பார்கள், நெருப்பு குண்டத்தில் இறங்குவாங்க. சரிங்களா? பஞ்சா தூக்குவார்கள். பஞ்சா என்று சொன்னால் அது ஷியா மதத்துடைய கோட்பாடு. ஷியாக்கள் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஷியா என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய கோட்பாடுக்கு நேரிலும் முற்றிலும் முரணான ஒரு கொள்கை, ஒரு மதம். அது அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதனால் தோற்றுவிக்கப்பட்ட மதம். எப்படி கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவம் என்கிற மதத்தை, கிறிஸ்டியானிட்டி என்கிற அந்த மதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கினார்களா அல்லது சவுல் என்கிற பவுல் உருவாக்கினானா? என்ன சொல்லுவோம்? வரலாறு தெரிந்தவர்களுக்கு, மார்க்கத்தை படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது சவுலுடைய மதம் என்று. கிறிஸ்தவம் என்பது யாருடைய மதம்? சவுலுடைய மதம். அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா பேரெல்லாம் யாருடையது? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய. அதே போன்றுதான் ஷியா என்கிற இந்த மதம் அப்துல்லா இப்னு சபா என்கிற யூதனால் உருவாக்கப்பட்டதை தவிர அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவங்க கொண்டாடுறது யார? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அன்ஹுமா அவர்களை என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. அதனால அந்த பஞ்சா தூக்குதல் என்று சொல்ல முடியாது. பஞ்சா என்று சொன்னால் 5 கடவுள் தத்துவம். பாஞ்ச் என்பது அரபில் என்னது? உருதுல என்னது? 5. பஞ்சா என்றால் அதுதான். அதற்கு அவங்க ஷியாக்களோட நம்பிக்கையில் அதற்கு ஒரு சில அடிப்படைகள் ஒன்று இருக்குது. என்ன சொல்லுவாங்க? லீ ஹம்சத்துன் அத்ஃபாபிஹா நாருல் வபா. அல்லாஹ் சொன்னதாக, நவுது பில்லாஹ், குஃப்ரான வார்த்தை அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க அவங்க. அல்லாஹ்வுக்கு 5 பேர் இருக்கு. லீ ஹம்சத்துன், எனக்கு என்ன இருக்கு? 5 பேர்கள் இருக்கு. அந்த 5 பேர்களை வைத்து நான் என்ன செய்றேன்? உலகத்தில் இருக்கின்ற கொள்ளை நோய்கள் அத்தனையும் நான் அப்புறப்படுத்துகிறேன். அந்த 5 பேர் என்ன? முஸ்தபா வல் முர்தலா வ ஃபாத்திமா வ இப்னைமா ஹசன் வ ஹுசைன். இந்த 5 பேர். அவருக்கு பேர் என்னது? அல்லாஹ்வுக்கு நவுது பில்லாஹ். இது குஃப்ரான வார்த்தை. நம்ம அதில இருந்து இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல பாவம் பண்ணிட்டோம். இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காக. ஏனென்றால் இது ஷியாக்குடைய கோட்பாடாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற சித்தாந்தம். என்ன சொல்றாங்க? எனக்கு 5 பேர் இருக்கு. யார் சொல்றதா? அல்லாஹ் சொல்றதா அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒண்ணு என்னது? முஸ்தபா. முஸ்தபா யாரு? முஹம்மது முஸ்தபா என்று சொல்லுவோம் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புனைப்பெயர் முஸ்தபா. இரண்டாவது முர்தலா. முர்தலா என்றால் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது ஃபாத்திமா. ஃபாத்திமா என்றால் யாரு? அலி ரலியல்லாஹுடைய மனைவி, அல்லாஹ்வினுடைய மகளார். அவங்க 2 பேருடைய பிள்ளைகள், அதாவது அலி ஃபாத்திமாவுடைய 2 பிள்ளைகள். இப்னைஹிமா ஹசன் வ ஹுசைன். பேர் எடுத்து சொல்லிட்டாங்க. இந்த 5 பேர் யாருடைய பேரு? அல்லாஹ்வுடைய பேரு. இப்படி நம்பக்கூடிய கூட்டம் தான் ஷியா கூட்டம். இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற கூட்டம் தான் ஷியாக்கள். அதனால நம்ம செய்ய முடியாது. ஒரு மனிதன் ஷியா மதத்துக்கு மதம் மாற முடியாது. எப்படி யூத மதத்துக்கு ஒரு மதம் மாற முடியாதோ அதே கோட்பாடு அமைட்டு இருக்கும். ஷியாக்குடைய தத்துவங்களை வேணா பின்பற்றுங்க, அவங்கள நீங்க என்ன செய்யுங்க? தலையில தூக்கி வேணா கொண்டாடுங்க. ஆனா என்ன செய்ய முடியாது? அந்த மதத்துக்கு போக முடியாது. அதன் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற பெரும்பான்மை மக்கள், சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில இந்த வழிகேடுகள், இந்த அனாச்சாரங்கள் அப்படியே வாடிக்கையாக பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில மாற்றங்கள் இருந்திருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த மக்கள் தான் என்ன செஞ்சாங்க? பஞ்சா தூக்கினார்கள், நெருப்பு குண்டத்தை அமைத்துக் கொண்டு அதில் என்ன செஞ்சாங்க? தீ மிதித்தார்கள். மஹர்ரம் மாதம் வந்தால் அதே போன்று 10வது நாள் என்ன செய்வாங்க? மாறல் அடித்துக் கொள்வாங்க. அது இன்னைக்கு நடக்குது. கருப்பொடி அணிவாங்க. மஹர்ரம் மாசத்துல உள்ளவங்க பிளாக் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஏன்னா துக்கம் அனுசரிக்கிறாங்க.
அந்த அனாச்சாரத்தை செய்து கொள்கிற ஒரு கூட்டம் தான் யாரு? ஷியாக்கள். இதற்கு மார்க்கத்துக்கும் என்ன எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நிகழ்வோடு ஒட்டி நாம் இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இது இந்த தலைப்பு சொல்ல வேண்டிய செய்தி சூழலுக்காண்டி சொல்ல வேண்டிய செய்தி. இஸ்ரேல் ஈரான் போர் நடந்தது சமீபத்தில். நம்ம மக்கள் யார் ஆயிட்டாங்க? ஈரான் ஃபேன் ஆயிட்டாங்க. ஈரான் ஃபேன் ஆயிட்டாங்க. இப்ப என்னுடைய சுப்ரீம் லீடர் யாரு? ஆயத்துல்லா காமினி. அது காமினி கோமினி அப்படின்னு தமிழ்ல இருந்து படிக்கும். சரியா சொல்ல போனா ஆயத்துல்லா காமினி. இதற்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு ஆயத்துல்லா குமேனி. குமேனிக்கு பின்னாடி வந்தவர் தான் காமினி. இப்ப இவர்தான் அவருடைய சுப்ரீம் லீடர். என்ன ஆயிட்டாங்க? ப்ரொஃபைல்ல வச்சிருக்கிறாங்க. ஹீரோ. இவங்களுடைய ஹீரோ யாரு? இப்ப இவர் தான் ஹீரோ. அவருடைய நம்பிக்கை என்ன? அவருடைய கோட்பாடு என்ன? அவருக்கு நமக்கு என்ன விதத்தில் உறவு இருக்கிறது? இஸ்ரேல் அழிகிறது, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அதுல மாற்றுக்கிறது. காரணம் என்ன? இந்த நிலப்பரப்பில் இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அநியாயக்காரர்கள் அது இஸ்ரேல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூகத்திற்கு அநியாயம் செய்வதில் அவர்களுக்கு ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல இந்த ஷியாக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய அட்டூழியங்களை அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட சிரியாவில் இருக்கட்டும், பஷர் அல் அசாத் யாரு? இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சானே, சிரியால லட்ச முஸ்லிம்களை கொண்டு வந்தானே, அவன் யாரு? அவன் ஷியா ஆட்சியாளர்கள். அதே போன்று ஈரானில் ஆயத்துல்லா கொமேனியுடைய காலகட்டம் முதல் கொண்டு இந்த காலகட்டம் வரையிலும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொன்னால் யாரு? குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வினுடைய அடிப்படையாக கொண்டு பின்பற்றி வாழக்கூடியவர்கள், அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய அந்த சத்திய கொள்கையுடையவர்கள். அவர்களுக்கு அங்கே வாழ்வதற்கு அனுமதி இல்லை. ஒரு பள்ளி கூட இல்லாத ஒரு நகரம் என்னது? இஸ்ரேல். நம்ம குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய பள்ளி இருக்கு இல்லையா? நம்ம குஃப்ருடைய நாட்டில் இருந்துட்டு நமக்கு பள்ளி இருக்கு. ஆனா எங்க பள்ளி இல்ல? ஈரான்ல பள்ளி கிடையாது. ஈரான்ல இருக்கிறது என்று சொன்னால் அது முழுக்க ராஃபிலாக்கள் என்று சொல்லக்கூடிய கேடுகட்ட ஷியா கூட்டத்துடைய பள்ளிகளை தானே தவிர வேற எதுவும் கிடையாது என்று சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, யூதர்களுக்கு சினகோக் இருக்கு. அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க மத சுதந்திரம் என்கிற அடிப்படையில் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனா என்ன கிடையாது? அஹ்லு சுன்னாவினர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களின் அடிச்சொட்டில் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே மஸ்ஜிதிற்கு அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாடுதான் இந்த ஈரான் என்கிற நாடு. இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமக்காரர்கள் தான் அவர்கள். எந்த விதத்தில் அவங்க நமக்கு என்ன தேவை கிடையாது. இன்னும் சில மக்கள் என்ன செஞ்சாங்க? அறியாமையின் காரணமாக ஏதோ இவர்கள் காசாவை மீட்டெடுக்க போகிறார்கள், பலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கித் தர போகிறார்கள் என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆரம்பத்துல பயப்பட்டு இருந்தாங்க. அப்படிதானே? பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் நினைச்சாங்க அந்த வீடியோக்களை வச்சு கொண்டு கொண்டாடி கொண்டிருந்தாங்க. இஸ்ரேல் ஈரானுடைய போர் நின்றதோ இல்லையா, அடுத்த நாள் நினைத்துதான் அந்த அக்கிரமக்கார இஸ்ரேல் அயோக்கியர்கள் பலஸ்தீன மக்களை கொண்டு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த மக்களுக்கு நம்மால் செய்ய முடிந்த உதவி துவா. இஹ்லாஸான முறையில் நாம் நினைச்சோம். அநியாயமாக பாதிக்கப்படுகின்ற, படுகொலை செய்யப்படுகிற நம்முடைய சகோதரர்களாக கொண்டிருக்கிற பலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் நினைச்சோம் உலகப்பூர்வமா துவா செய்யும். வெறுமனே வெற்று வார்த்தைகள், வெற்று கோச்சங்களை எழுப்புவது என்பது அறிவுடைமை அல்ல, அது ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடு அல்ல என்பதை நம்ம விளங்கிக் கொண்டு உலகப்பூர்வமாவே நீங்கள் அந்த சமூகத்தை நேசிக்கிறீர்களா, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறீர்களா, நீங்கள் அந்த மக்களுக்கு துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களில் மௌத்தானவர்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்துல் அந்தஸ்தை கொடுக்கட்டும். அவருடைய துயர்கள் அல்லாஹ் துடைக்கட்டும். அந்த மக்களுக்கு நிம்மதி அல்லாஹ் என்ன செய்யட்டும். பட்டினியில வாடுகிறார்கள், அதை பார்க்கும் போது நமக்கு நெஞ்சம் பதவதைக்கிறது. சிறு பிள்ளைகள், பச்சிலம் குழந்தைகள் என்ன செய்றாங்க? பசியா தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலை திரட்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அந்த சமுதாயத்தின் மீது புரியட்டும் என்கிற பிரார்த்தனை நாம் அவங்களுக்கு நினைச்சோம். இஹ்லாஸான முறையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். இந்த மக்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? இஸ்ரேல் காப்பாற்றாது, ஈரான் காப்பாற்றாது என்பதை நாம் நினைச்சோம் விலகிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் இஸ்லாமிய அடிப்படை இருந்து கொண்டு நாம் தவறிவிடக்கூடாது என்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கடந்த கால ஆபத்துகள் தான் ஷியாக்குடைய கொள்கையில் ஊடுருவி பெரும்பகுதி மக்கள், நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்கள் என்ன செய்றாங்க? இன்றைக்குமே மௌலூது, மீலாது, உருசு, கந்தூரி என்று செய்றாங்க. பல அனாச்சாரங்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? அவரிடமிருந்து இந்த சமூகத்திற்கு ஊட்டப்பட்டிருக்கிற நஞ்சு
அவருடைய கொள்கையை சரி கண்டதால் ஏற்பட்டிருக்கின்ற விஷம் இந்த சமுதாயத்தை அடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆபத்திலே பெரிய ஆபத்து என்ன? கொள்கையில் ஏற்படுகிற சரிகள்தான் பெரிய ஆபத்து. கொள்கையில் ஒருத்தன் தடபுரட்டானா உலகத்தோட முடிஞ்சு விடாது அந்த பிரச்சனை. உலகத்துல நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் உயிரே போனாலும் சரி, அது முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. ஏனென்றால் முஸ்லிம்கள் இம்மைக்காவண்டி வாழ்வக்கூடியவர்கள் அல்ல, மறுமைக்காவண்டி வாழக்கூடியவர்கள். ஆனால் கொள்கையில் தடம்புரண்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் அவருடைய நிலை என்ன? அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான கொள்கையை அடிப்படையை விளங்கிக் கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீக்கினை நாம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதலாவது நிகழ்ச்சியை என கூறிக்கொண்டு ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு லிசாயில் முஸ்லிமீன். Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabiyyi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma ansur man nasara din Muhammadin sallallahu alaihi wasallam waj'alna minhum. اللهم اخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله يرحمكم الله، ان الله يامر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.